வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் பிறருக்கு முன்னால் எப்பொழுதும் புன்னகையோடும் தைரியத்தோடும் வலம் வரக்கூடிய ஒரு நபர்களாகவே நீங்கள் இத்தனை நாட்களும் இருந்தீர்கள். இருந்தாலுமே நீங்கள் யாருக்கும் தெரியாமல் சிந்திய வியர்வை துளிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும்தான் இருக்கும். யாரிடமாவது போய் இந்த ஒரு உதவியை நான் தான் செய்து கொடுத்தேன், இந்த ஒரு செயலை நான் தான் செய்தேன் என்று கூறினால் அனைவரும் உங்களை பார்த்து சிரிப்பார்கள். இப்படித்தாங்க உங்களுடைய வாழ்க்கை இத்தனை நாட்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஓடிக்கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் உலகம் அறியாத உங்களுடைய வாழ்க்கையின் மறுபக்கத்தில் இரவு பகல் பாராமல் நீங்கள் சிந்திய வியர்வை துளிகளும் உழைத்த உழைப்பும் அளவிட முடியாத ஒரு தருணங்களையே நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். ஆனால் அதனை யாருமே இதுவரைக்கும் புரிந்து கொள்ளவே மாட்டார்கள். ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டால் கூட அது மிகப்பெரிய ஒரு கஷ்டங்களை வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து விடுமோ என்று நீங்கள் நினைத்து எந்த விதமான ஒரு காரியத்தையும் எந்த விதமான ஒரு செயல்களையும் தான் இதுவரைக்கும் நீங்கள் செய்யாமல் காத்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தீர்கள். மற்றவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் நேரத்திலும் உங்களுடைய லட்சியத்தை அடைவதற்காகவும் குடும்பத்தின் தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காகவும் அமைதியாக போராடி இருந்த ஒரு நாட்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அந்த நேரத்தில் யாரும் உங்களுக்கு ஆதரவாக நிற்கவில்லை என்றாலும் உங்களின் சுயம் உங்களை வழி நடத்தியது என்பதை இந்த ஒரு காலகட்டங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாகவே உணர்த்தி கொடுத்திருக்கும். குரு பகவானின் ஆசை பெற்ற உங்களுடைய ராசிக்கு இந்த உழைப்பு ஒருபோதும் வீணாக போவதில்லை என்பதை இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காலம் சற்று தாமதித்தாலும் நீங்கள் சிந்திய ஒவ்வொரு துளி வியர்வைக்கும் உரிய பலனை ஒரு பொற்காலமாகவே பிரபஞ்சம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்தடையும் என்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைந்துவிடும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கடந்து வந்த பாதையை வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஏன் தெரியுமா? நீங்கள் சந்தித்த பல போராட்டங்கள் சத்தமில்லாமலே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் நடக்கப்பட்டது. உங்களுடைய கண்களில் கண்ணீர் இருந்தாலும் உங்களுடைய முகத்தில் சிரிப்பை வைத்துக் கொண்டு மற்றவர்களுக்கு தைரியம் கொடுத்த தருணங்களும் இன்னும் அதிகமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். சிறு வயது முதல் இன்று வரைக்கும் உங்களுக்குள்ள இருந்த ஒரு தனி போராட்ட குணம்தான் உங்களை இவ்வளவு தூரங்கள் அழைத்து வந்திருக்கும். இந்த போராட்ட குணங்கள் இல்லாமல் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பத்துடனே முடிந்திருக்கும் என்பது உங்களுக்கும் நிச்சயமாகவே தெரியும். பலர் உங்களுடைய வெற்றியை மட்டும் பார்ப்பார்களே தவிர, ஆனால் அந்த வெற்றிக்கு பின்னால் இருக்கும் தூக்கமில்லாத இரவுகளையும் யாரிடமும் சொல்ல முடியாத கவலைகளையும் மனதுக்குள் வைத்துக்கொண்டு செய்த உழைப்பையும் யாரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அறிந்திருக்கவே மாட்டார்கள். நீங்கள் ஏதேனும் ஒரு தவறுகள் செய்தால் அதை குறை கூறுவதற்கு ஒரு கூட்டமே காத்திருக்கும். ஆனால் நீங்கள் செய்த உதவிக்கு ஒரு பாராட்டுக்கள் என்பதை தேடி கொடுப்பதற்கு கூட ஒரு நபர்கள் இல்லையே என்று நீங்கள் மனதிற்குள் வருந்திய ஒரு தருணங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். யாரிடமும் சொல்ல முடியாத கவலைகளையும் மனதுக்குள் வைத்துக்கொண்டு செய்த உழைப்பையும் யாரும் இதுவரை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அறிந்தது கூட கிடையாது. தனுசு ராசிக்கு குரு பகவானின் ஆதிக்கம் இருப்பதால் பெரிய கனவுகளை மனதில் வைத்து கொண்டு வாழக்கூடிய ஒரு குணமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அந்த கனவுகளை அடைய செல்லும் பாதையில் பல சோதனைகள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். இன்னும் சில நேரங்களில் நீங்கள் உழைத்த அளவுக்கு பலன் கிடைக்காமல் மனம் உடைந்த ஒரு தருணங்களும் நிச்சயமாக உண்டு. மற்றவர்கள் ஒரு சின்ன சின்ன முயற்சியிலேயே முன்னேறுவதை பார்த்து எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு தாமதங்கள் ஏற்படுகிறது என்று உங்களுக்குள்ள பல முறைகள் கேள்வி கேட்ட ஒரு தருணங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். இருந்தாலும் இது எப்படி ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது என்று ஒரு நாளும் நீங்கள் யோசித்து பார்த்தாலும் அதற்கான விடைகள் கிடைக்காமலே போயிருக்கும். ஆனால் ஜோதிடத்தில் தனுசு ராசிக்கு சொல்லப்படும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? தாமதமாக வரக்கூடிய வெற்றி நீண்ட காலம் நினைத்து நிற்கும் என்பதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய அதிபதி உங்களுக்குள்ள கொடுக்க போகின்ற ஒரு பதிலாகவே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்கள் நீங்கள் வெற்றியை தேடி தேடி போனாலும் வெற்றி என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்தது கிடையாது. ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட வெற்றிகள் நடக்கும், எப்படியெல்லாம் மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதை பார்த்து தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க போறது எப்படிப்பட்ட மாற்றங்களாக இருக்கும் என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக தேடி கொடுக்கும். தனுசு ராசிக்கு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டங்கள் கதவை தட்டக்கூடிய ஒரு காலங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு
இந்த ஒரு நேரத்தில் இருந்து எந்த ஒரு நேரத்தில் இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் விலகி எதிர்பாராத பேரதிர்ஷ்டங்கள் கதவை தட்டக்கூடிய ஒரு பொற்காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்க போகிறது என்பதை இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் உணர்ந்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே வந்துவிட்டது. ராசி அதிபதியான குரு பகவானின் பூரண அருளினாலும் சாதகமான சாதகமான நிலைகளாலும் நீங்கள் சிறிதும் எதிர்பாராத வழிகளில் இருந்து சுப யோகங்கள் உங்களை தேடி வந்து உங்களுடைய வாழ்க்கையவை அது நிச்சயமாக மாற்றி கொடுக்கும் என்பதை அறியக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வந்துவிடும். இதுவரை அடைபட்டு கிடந்த கதவுகள் அனைத்தும் தானாகவே திறக்க ஆரம்பிக்கும். தொட்டதெல்லாம் துலங்கும் காலங்கள் இதுவென்பதால் நீங்கள் வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளும் உங்களுக்கு பெருமைகளையும் பெரும் லாபத்தையும் நிச்சயமாகவே ஈட்டிக் கொடுக்கும். அதிர்ஷ்டம் என்பது ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உங்களுடைய வாழ்க்கையின் பொருளாதார நிலைமையை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தப் போவது என்பது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நடக்கத் தொடங்கும். எனவே உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தேடி கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில கடந்த காலத்தில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் உங்களை சோதிப்பதற்காக வந்த அனுபவங்களாகவே இருந்திருக்கலாம். இன்னும் சில நேரங்களில் நம்பியவர்கள் கூட விலகி போயிருக்கலாம். எதிர்பார்த்த இடத்தில் உதவி கிடைக்காமல் போன ஒரு தருணங்களும் உண்டு. உங்களுடைய திறமையை நிரூபிக்க பல முறை காத்திருக்க வேண்டிய நிலைமைகள் ஏற்பட்டது. ஆனால் அந்த ஒவ்வொரு அனுபவங்களும் உங்களை இன்னும் வலிமையான மனிதராக மாற்றுவதற்குத்தான் நடந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் இருக்கும் தெளிவுக்கும் மனிதர்களை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவுக்கும் காரணங்கள் நீங்கள் கடந்து வந்த பாதையாக மட்டுமே தான் இருக்கும் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தனுசு ராசிக்கு குரு பகவானின் அருள் முக்கியமானதாகவே பார்க்கப்படுகிறது. குரு என்பது வளர்ச்சி, ஞானம், வாய்ப்பு, முன்னேற்றம் ஆகியவற்றை குறிக்கும் ஒரு கிரகமாகவே கருதப்படுகிறது. அதனாலேயே வாழ்க்கையில ஒரு கட்டத்திற்கு பிறகு திடீரென ஒரு புதிய வாய்ப்புகள் திறக்கக்கூடிய சூழல்கள் உருவாக்கலாம் என்பதை இப்பொழுது நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு இடத்தில் இருந்து நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். நீண்ட நாட்களாக முயற்சி செய்த ஒரு விஷயங்கள் திடீரென ஒரு சாதகமாக மாறக்கூடிய ஒரு நேரங்கள் வந்துவிட்டது. உங்களுடைய திறமையை மதிக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நிச்சயமாகவே வருவார்கள். இதுவரை மூடியிருந்த சில கதவுகள் மீண்டும் திறக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையலாம். நீங்கள் மறந்துவிட்ட ஒரு வாய்ப்பு, நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு தொடர்பு, நீங்கள் நினைக்காத ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புதிய ஒரு பாதையை நிச்சயமாக தேடி உருவாக்கி கொடுக்கும். சில நேரங்களில் அதிர்ஷ்டம் என்பது பணமாக மட்டும் வருவது கிடையாது. சரியான மனிதர்கள் வாழ்க்கையில வருவதும், சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுப்பதும், மன அமைதி கிடைப்பதும், குடும்பத்தில் சந்தோஷம் உருவாவதும் ஆகியவையும் தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு வாழ்க்கையை தேடி கொடுக்கும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் மட்டும்தான் நடக்கும். அதில் எந்தவிதமான பிரச்சனைகளும் ஏற்படாது என்பதை இப்பொழுதாவது நீங்கள் அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏதேனும் ஒரு கேள்விகள் கேட்க வேண்டும் என்றால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். அருளினாலும் சாதகமான நிலைகளாலும் நீங்கள் சிறிதும் எதிர்பாராத வழிகளில் இருந்து சுப யோகங்கள் உங்களை தேடி வந்து உங்களுடைய வாழ்க்கையவை அது நிச்சயமாக மாற்றி கொடுக்கும் என்பதை அறியக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வந்துவிடும். இதுவரை அடைபட்டு கிடந்த கதவுகள் அனைத்தும் தானாகவே திறக்க ஆரம்பிக்கும். தொட்டதெல்லாம் துலங்கும் காலங்கள் இதுவென்பதால் நீங்கள் வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளும் உங்களுக்கு பெருமைகளையும் பெரும் லாபத்தையும் நிச்சயமாகவே ஈட்டிக் கொடுக்கும். அதிர்ஷ்டம் என்பது ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உங்களுடைய வாழ்க்கையின் பொருளாதார நிலைமையை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தப் போவது என்பது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நடக்கத் தொடங்கும். எனவே உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தேடி கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில கடந்த காலத்தில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் உங்களை சோதிப்பதற்காக வந்த அனுபவங்களாகவே இருந்திருக்கலாம். இன்னும் சில நேரங்களில் நம்பியவர்கள் கூட விலகி போயிருக்கலாம். எதிர்பார்த்த இடத்தில் உதவி கிடைக்காமல் போன ஒரு தருணங்களும் உண்டு. உங்களுடைய திறமையை நிரூபிக்க பல முறை காத்திருக்க வேண்டிய நிலைமைகள் ஏற்பட்டது. ஆனால் அந்த ஒவ்வொரு அனுபவங்களும் உங்களை இன்னும் வலிமையான மனிதராக மாற்றுவதற்குத்தான் நடந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் இருக்கும் தெளிவுக்கும் மனிதர்களை